சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சுனாமி அலர்ட் கொடுக்குற அளவுக்கு நடந்திருக்குன்றப்போ உங்களுக்கு பயமா இல்லையா? சீஷோருக்கு பக்கத்துல இருக்கும் போது அதோட எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. எப்பவுமே மாதிரி நிலநடுக்கங்கள்னு சொல்றது ஒரு நிலநடுக்கம்லாம் வந்துச்சுன்னா வீடு முழுசாவே இடிச்சிட்டு திருப்பியும் கவர்மெண்ட் கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது நிஜமா? கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் பழைய வீடுன்னு சொன்னா அந்த வீடுகளை 50 பேர் கிட்ட இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கஷ்டமா தான் இருக்கு. அவ்வளோ பெரிய வீடு இடிஞ்சு விழுறதா இருக்கட்டும், ஆஃபீஸ் விழுறதா இருக்கட்டும், அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு படபடப்பு, அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா? இந்த அரசாங்கம் என்ன பாதிப்பு வந்தாலும் மக்களை கைவிடுறது இல்லை. எவ்வளோ நேரத்துல நீங்க சொல்ற இந்த நிதியோ இல்ல அந்த கவர்மெண்ட் ஹெல்ப்போ கிடைக்கும்? சில நேரத்துல தூங்கிட்டு இருப்போம். தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அசைச்சு வச்சு விட்ட மாதிரி இருக்கு. கொஞ்சம் எழுப்பி பார்த்தா உண்மையாவே எந்த வீட்டுக்கு போய் பார்த்தாலும் நீங்க இந்த மாதிரியான கதவுகள் தான் இருக்கும். அது ஈஸியா உடைச்சிடலாம். திருடர்கள் அதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தியா இருக்குல்ல. இங்கே நம்ம ஜனவரி 1 அன்னைக்கு ஃபுல்லாக நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுற அதே நேரத்தில் ஜப்பானில் ஒரு பெரிய நிலநடுக்கம் நடந்துச்சு. அங்கேருந்து நம்ம கூட ரிஸ்வானா இணைந்திருக்காங்க. என்ன ஆச்சு, எப்படி ஃபீல் பண்ணாங்கன்றதை அவங்ககிட்ட பேச போகிறோம். வணக்கம் ரிஸ்வானா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ எல்லாம் ஓகேவா? ஓகே. பட் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இல்ல. பட் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான். என்ன இருந்தாலும் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மாதிரி நிலநடுக்கங்கள்னு சொல்றது ஒரு அன்றாட நடக்கிற விஷயம் மாதிரி தான். கிட்டத்தட்ட 1500 நிலநடுக்கங்கள் மாதிரி ஒவ்வொரு வருஷமுமே ரெக்கார்ட் பண்ணப்படும். இந்த மாதிரி தான் ஜப்பானோட நிலைமை. ஆனா 2015க்கு அப்புறம் இப்பதான் இவ்வளோ பெரிய ஒரு எர்த்குவேக் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. ஏன்னா அது நடக்கிற இடத்தை பொறுத்தது இல்லையா? சீஷோருக்கு பக்கத்துல இருக்கும் போது அதோட எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். பாதிப்புன்னு சொல்றது கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா அந்த மாதிரி இல்ல. இதே எக்ஸ்பீரியன்சஸ் இப்போ போன வருஷமும் இருந்தது இதே மாதிரி. ஆனா இந்த அளவுக்கு சுனாமி அலர்ட் எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுல இருக்கல. இப்போ இந்த மாதிரி ஒரு சுனாமி அலர்ட் கொடுக்குற அளவுக்கு நடந்திருக்குன்றப்போ உங்களுக்கு பயமா இல்லையா அங்க இருக்கிறதுக்கு? இல்ல, பொதுவா இப்ப அந்த ஏரியால இருக்கக்கூடியவங்களுக்கு அது பெரிய பயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்களும் சுனாமி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறோம் இல்லையா? ஒரு தடவை தெரியாம இருந்து இலங்கை, இந்தியா எல்லாம் இதே விஷயத்த அனுபவிச்சவங்க. அந்த வகையில பயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா பூமி அதிர்ச்சி வர்றது என்று சொல்றது ஒரு சாதாரணமான விஷயமா தான் இங்கேய பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. அதனால பெரிய அளவுக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது இல்ல. இமீடியட்டா எங்களுக்கு இப்போ போன்ல எல்லாம் அலர்ட் வந்துடும். பூமி அதிர்ச்சி ஏதாவது நடக்குது, இயற்கை அனர்த்தங்கள் வருவதுன்னா உடனடியா எங்களுக்கு ஒரு வரும். அதுக்கு ஏத்த மாதிரி ஜப்பானை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ப்ரிப்பேர்டா தான் இருப்பாங்க. ஸ்கூல் லைஃப்ல இருந்தே இவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ண வேணும், உங்களுக்கு ஒரு அலர்ட் வருவதா இருந்தா அதுக்கு ப்ரிகாஷன், முன்னேற்பாடா நீங்க என்னென்னலாம் செஞ்சு வச்சிருக்கணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த வகையில கொஞ்சம் ஓகே தான். ஓகே. நீங்கள் இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொன்னீங்க. எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆவீங்க? ஏன்னா இப்போது நமக்கே தெரியாது எப்போ வரும், என்ன நடக்கும்னுட்டு. அதுவும் நிலநடுக்கம் மாதிரி ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர். எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க? ப்ரிப்பேர் ஆகுறதுன்னு சொல்றது பெரிய அளவு நிலநடுக்கம் வருவதுன்னா எவ்ரிவன் இப்போ இங்க எல்லாருக்குமே மாதிரி தெரியும் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்றது தெரியும். பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னா நிலத்துல படுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஸ்கூல்ல இருந்தே சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது எப்படின்னா, இங்க ஜப்பானை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல பூமி அதிர்ச்சிக்குன்னு சொல்லி அது சம்பந்தப்பட்ட மியூசியம்ஸே இருக்குது. இந்த பிள்ளைகளை போயிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு தகடு வச்சிருந்தா அந்த தகட்டுக்கு மேல ஏறிட்டு ஒரு டெசிமல்ல 7.6 ரிக்டர் இல்லையா இப்போ பதிவாக இருக்கிறது. இந்த மாதிரியான அமௌண்ட்ல அந்த ஆட்டத்தை கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு நீங்க இந்த நேரத்துல நீங்க வீட்டை விட்டு வெளியே போகணும், இந்த இடங்களுக்கு போகலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகே. ஆல்சோ நாங்க கேள்விப்பட்டோம் அந்த மாதிரி நிலநடுக்கம்லாம் வந்துச்சுன்னா வீடு முழுசாவே இடிச்சிட்டு திருப்பியும் கவர்மெண்ட் கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது நிஜமா? ஜப்பானை பொறுத்தவரை இப்ப குறிப்பிட்ட வருஷத்துக்கு பழசாகிருச்சுன்னு சொல்லுவோமே, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் பழைய வீடுன்னு சொன்னா அந்த வீடுகளை இடிச்சிட்டு இப்ப புதிய டெக்னாலஜி இருக்குது இல்லையா? அந்த சிஸ்டத்துக்கு அமைக்கிறது. நீங்க வீடியோஸ்ல எல்லாம் பார்த்திருக்கலாம். சில இடங்கள்ல இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அது நிலநடுக்கங்களை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்புல கட்டிடங்களை நிர்மாணிக்கிறது. அந்த மாதிரியான புதிய தொழில்நுட்பத்தை உட்புகுத்துறதன் மூலமா
இந்த பில்டிங்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஜப்பான்ல வந்து டோக்கியோன்னு சொல்றது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லுவோம். அதிக சனத்தொகை இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஸோ அந்த நகரத்துல ஸ்கை கிரேப்பர்ஸ் பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த பில்டிங் எல்லாமே மாதிரி பொதுவா எப்பவுமே நிலநடுக்கம் வர்ற நேரத்திலையும் தாக்கு பிடிச்சு இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான புதிய தொழில்நுட்பங்கள் வந்து கட்டிட அமைப்புல உட்புகுத்தப்படுறதுதான் காரணமா இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டிதான் பழைய வீடுகள் எல்லாமே மாதிரி இடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி இடிக்கிற நேரத்துல அவங்களுக்குள்ள உதவித்தொகையை வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க. அப்போ இது வந்து கட்டாயமா செய்யணும். ஒரு ஒரு இத்தனை வருஷம் பழசாயிடுச்சு எங்க வீடு அப்படின்றப்போ கவர்மெண்ட்டே வந்து அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்களா? ஒரு ஏரியால வந்து கொடுப்பாங்க. இப்ப நாங்க இந்தியால எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. லைக் சிட்டி ஆபீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அவங்களே வந்து இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை வந்து எதிர்கொள்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருவாங்க. இப்படிதான் இப்போ ஓகே இந்த கட்டம் வரைக்கும் தான் இது தாங்கும், இதுக்கு மேல தாக்கு பிடிக்காதுன்னு சொல்றப்போ அந்த வீட்டுல வசிக்க முடியாது. ஆனாலும் இந்த மாதிரி நிலநடுக்கங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட 50 பேர் கிட்ட இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி செய்திகள்லாம் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும் பாக்குறப்போ. ஏன்னா விஷுவல்ஸ் எல்லாம் பாக்குறப்போ ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. அதே மாதிரி சுனாமின்னு சொல்றப்போ அந்த எச்சரிக்கைன்னு சொல்றது ரொம்ப பயங்கரமா இருக்கு. பெரிய அளவு பாதிப்புகள் வரும். அது கொஞ்சம் பயமா தான் இருக்கிறது. ஸோ ஆனா என்னன்னா ரொம்ப பக்கத்துல இல்லைன்றப்போ வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு தாக்கம் எங்களுக்கு வர்றதில்லைன்றது அது மனித இயல்பு தானே. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப பயங்கரமா தான் இருக்குது. ஏன் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, குழந்தைங்க ரொம்ப வயசானவங்க எல்லாம் வந்து இது எப்படி தாக்கு பிடிக்கிறாங்க ரிஸ்வானா? குழந்தைங்கன்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சின்ன பிள்ளைகள்னா ஸ்கூல் போறவங்கன்னு சொன்னா கூட அவங்களுக்கு அதை பத்தின ஒரு நாலேஜ் இருக்கிறதுனால ஓகே. பட் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவான மனிதர்கள். இப்போ இவங்க வந்து என்ன வயசா இருந்தாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜப்பான்ல வந்து ஒக்கினவான்னு சொல்லக்கூடிய இடம் தான் உலகத்துல அதிகமான வயதெல்லையை தாண்டக்கூடிய மனிதர்கள் வசிக்கக்கூடிய இடம், ஆரோக்கியமான மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம். இவங்க வந்து இந்த வயசுல இருந்தாலும் ரொம்ப ஆக்டிவா தான் இருப்பாங்க. அவங்களோட வேலையை அவங்கவுங்க பொறுப்பா செய்யக்கூடிய மனிதர்கள். இப்போ இந்த எர்த்குவேக் நடந்ததுக்கு பிறகும் இந்த கிளீனிங் வேலைகளாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் இவங்க இன்வால்வ்டா செய்யக்கூடிய மனிதர்கள். அதே மாதிரி இயற்கைய வந்து நாங்க சொல்லுவோம் இல்லையா, இயற்கையை சீற்றப்படுத்த கூடாது, அதை வந்து நாம எதுவும் செஞ்சிடக்கூடாது, செஞ்சாதான் திருப்பி ரியாக்ட் பண்ணுன்ற மாதிரி அந்த மாதிரி மதிக்கக்கூடிய மனிதர்கள் தான் இவங்க எல்லாருமே. ஆமா, ஆனாலும் என்னதான் வந்து ஆக்டிவா இருக்காங்க, அதுக்கு பழகப்படுத்திட்டாங்கன்னாலும் நம்ம வாழ்வாதாரமே வந்து ஒரு இடத்துல வந்து டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா? அவ்வளோ பெரிய வீடு இடிஞ்சு விழுறதா இருக்கட்டும், ஆஃபீஸ் விழுறதா இருக்கட்டும், அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு படபடப்பு, அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஆமா, பயம் இருக்கும். ஆனா பெரிய விஷயம் என்ன, ஜப்பானை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட், இது அரசாங்கம் வந்து என்ன பாதிப்பு வந்தாலும் மக்களை கைவிடுறது இல்லை. உடனடியா அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை அப்பவே செஞ்சிருவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கிற நேரத்துல வந்து இந்த விஷயங்கள் பெரிய அளவுக்கு வந்து இண்டிவிஜுவலா தனிப்பட்ட ரீதியில வந்து பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஆனா உயிரிழப்புகளை தவிர, உயிரிழப்புன்னு வந்துருச்சுன்னு சொன்னா அது வந்து யாராலையும் ஈடு செய்ய முடியாது. அதை தவிர பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்ததுன்னா அதெல்லாமே கவர்மெண்டாலேயே ஈடு செஞ்சிருவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலநடுக்கம் நடக்குதுன்ற பட்சத்துல எவ்வளவு நேரத்துல வந்து நீங்க சொல்ற இந்த நிதியோ இல்ல அந்த கவர்மெண்ட் ஹெல்ப்போ கிடைக்குது ரிஸ்வானா? நிதி அது பத்தின சரியான தெளிவுன்னு உண்மையாவே எனக்கு இல்ல. ஆனா உடனடியா செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, இப்ப ஃபுட்டா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு இவாக்குவேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, சோ இதெல்லாமே வந்து இமீடியட்டாவே நடந்துடும். சோ இதுக்கு முன்னாடியே நாங்க பார்த்திருக்கிறோம் ஒரு சில இடங்கள்ல. அந்த நேரங்கள்ல வந்து உடனடியாவே இதெல்லாமே நடந்துடும். பெரிய அளவு டைம் எடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ஒரு பாதை இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொன்னா பொதுவா எங்களுடைய நாடுகள்ல மாதிரி நாட்கணக்கு மாத கணக்கு எடுத்து அதை பிக்ஸ் பண்ண போறதெல்லாம் இங்க நடக்காது. ஆக கூடுதலா எடுத்தாங்கன்னு சொன்னா ஒரு 3 நாள் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ நேத்து நீங்க போயிட்டு வர்றப்போ அந்த இடம் டேமேஜா இருந்துச்சுன்னா இன்னைக்கு அதை பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு ஸ்பீடா இயங்கக்கூடியவங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது 7.6 ரிச்டர் ஸ்கேல் இல்லையா? 50 பேர் இறந்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பேசுகிறோம், அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்க வந்து ஆர்வமாக இருக்கோம். நீங்கள் அங்கேயே வாழ்ந்துட்டுருக்கீங்க, அதோட பழகிட்டீங்கன்னு சொல்லலாமா இந்த மாதிரி நிலநடுக்கத்தோட?
இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷம் ஆகிடுச்சு நானும் இங்க வந்து. இங்க வந்ததுக்கு பிறகுதான் இப்ப பொதுவா சொல்லுவோம் இந்தோனேஷியா, சுமாத்ரா இந்த பகுதியெல்லாம் வந்து இந்த நிலநடுக்கத்துக்கு வந்து அதிகமாவே உள்ளாகக்கூடிய பகுதிகள். இப்ப ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இப்ப எங்களுக்கு பொதுவாவே தெரியும், ஜியோகிராபி படிக்கிறப்போ சொல்லுவாங்க, புவி தகடுகள், கவச தகடுகள் வந்து அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிற நாடுகள் வந்து பொதுவாவே இந்த பூமி அதிர்ச்சிக்கு வந்து உள்ளாகக்கூடிய நாடுகள் தான். அதுலயும் வந்து ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்ற இந்த பசிபிக்ல, கிழக்கு பசிபிக்ல இருக்கக்கூடிய இந்த ரிங் ஆஃப் ஃபயர், இந்த வளையத்துக்குள்ளாலதான் ஜப்பானோட அமைவிடமே இருக்குது. இந்த அமைவிடம் இப்படி இருக்கிற நேரத்துல கட்டாயமா இது தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஜப்பானுக்கு புதுசா வரவங்களா இருந்தாலும் சரி, இல்ல தொடர்ந்து இருக்கிறவங்களாக இருந்தாலும் இது வந்து நடக்கும்னு தெரிஞ்சுதான் இருக்கிறோம். சோ அதனால அது பழகிருச்சு, உண்மையாவே பழகிருச்சுன்னு தான் சொல்லணும். சில நேரத்துல தூங்கிட்டு இருப்போம். சோ தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அசைச்சு வச்சு விட்ட மாதிரி இருக்கு. கொஞ்சம் எழும்பி பார்த்தா உண்மையாவே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிதான் இருக்கும். சோ நிலம் அதிர்ந்திருக்கும், இல்ல கிச்சன்ல ஏதாவது திங்ஸ் விழுந்திருக்கும். சோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. அது ஒரு பயம் இல்லையா? ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது கிச்சன்ல ஏதோ ஒன்று விழுது அப்படின்றப்போ இனிஷியலி உங்களுக்கு அந்த சில நாட்கள் டோர் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சிடுறதுதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும், இப்போ நீங்க எனக்கு பின்னாடி பார்க்கக்கூடிய இந்த டோர் எல்லாமே வந்து பேப்பர்ல தான் பண்ணிருப்பாங்க, பேப்பர்ஸ். டோர்ஸ் இல்ல, மெயின் டோர் மட்டும் தான் வந்து லாக் பண்ணக்கூடிய நல்ல உறுதியான டோரா இருக்கும். மத்தபடி இந்த மாதிரி டோர்ஸ் எல்லாமே, இந்த பில்டிங்ஸ் எல்லாமே மாதிரி போர்ட்ல தான் பண்ணிருப்பாங்க. கான்கிரீட் வந்து அதிகமா பாவிக்கிறது இல்ல. ஏன்னா எர்த்குவேக் எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு உள்ள பாதிக்கப்பட்டவங்களை வந்து இமீடியட்டா எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கணும் இல்லையா? சோ அந்த மாதிரி தான் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். ஆனா பாதுகாப்பு வந்து இப்போ அது ஈஸியா உடைச்சிடலாம், திருடர்கள் அதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தியா இருக்குல்ல? ஜப்பான் வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு நாடு. இப்போ நீங்க தூங்குறப்ப வந்து கதவை ஓபன் பண்ணி வச்சுட்டு தூங்கினாலும் யாரும் வரப்போறது இல்ல. சோ அந்த அளவுக்கு பாதுகாப்பான நாடுதான். சோ அந்த விஷயத்துல பயப்பட தேவையில்லை. பட் இருந்தாலும் கூட மெயின் டோர் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். பட் எந்த வீட்டுக்கு போய் பார்த்தாலும் நீங்க இந்த மாதிரியான கதவுகள் தான் இருக்கும். அதை வந்து கிழிச்சு எங்களுக்கு எடுத்துடலாம், பேப்பர். இது புதுசா இருக்கு எங்களுக்கே வந்து கேட்கறதுக்கு. ஸோ நிலநடுக்கம் அடிக்கடி வர்றதுன்றதுனாலே இந்த மாதிரியான வாழ்வாதார மாற்றங்கள் நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க இல்லையா? இதோட நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோட சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிழிச்சு வச்சிருக்கிறதும் இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் இந்த டோர் எல்லாம்ட்டு. எரிமலை எங்க இருக்குமோ அந்த இடங்கள்ல வந்து பூமி அதிர்ச்சி வர்றது சர்வசாதாரணம். ஜப்பானோட ஐடென்டிட்டியே ஃபுஜி மவுண்டன் சொல்லும் போது வந்து இங்க எரிமலைகள் வர்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ ரிஸ்வானா, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப மக்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.